நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில உயர்சாதி மாணவர்கள் மட்டுமே அதில் வந்து உள்ள குறிப்பிட்ட சில மாநில மாணவர்கள் மட்டுமே அதிகப்படியாக சேர்க்கப்படுகிற புகார்கள் நிறைய எழுது. இந்த நீட்லேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா 720 மார்க்ஸ் வந்து, அதாவது 180 கொஸ்டின்ஸு, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் அப்படின்னா 720 மார்க்ஸ் வரணும். ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தர் வந்து 718 எடுத்தார், 719 எடுத்தார். ஒரு கொஸ்டின் 4 மார்க்னா 720லேருந்து 4 கழிச்சா 716 தான் வரணும். எப்படா 719 வந்ததுன்றான். ஒருத்தர் 711 எடுத்திருக்கான். எப்படா வந்ததுன்னா, நாங்கள் சில பேருக்கு கிரேஸ் மார்க் போடுவோம் அப்படிங்கிறான். இப்போ யாருக்குடா போட்டிங்க கிரேஸ் மார்க் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பதில் இல்லை. இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. குறிப்பிட்ட சில மாணவர்கள் அவங்களே பார்த்து அவங்களுக்கு மட்டும் மார்க் போட்டு அவங்க தேர்வு செய்கிற மாதிரி கேள்விப்படுறோம். இதெல்லாம் எப்படி களையிறது அப்படிங்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்தமாக நீட்டுங்கிறது அடிப்படையிலே தவறு அப்படின்ட்டு. இது நீட்டு மட்டும் இல்லை, ஜேஇயில் மிக அதிகமாக நடக்குது. நீங்களும் ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா ஜேஇயில் சேரக்கூடிய மாணவர்கள் மேபி அதில் இடஒதுக்கீடு உண்டு, எல்லாமே உண்டுனாலும் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதில் சேர்வது வந்து மிக மிக குறைவாக இருக்குது. இல்லை வந்து அந்த தேர்வு முறையிலையும் உள்ள ஏதோ வேலைகள் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகங்கள் எதற்கு, ஏன் தேவையில்லாமல் இங்கே நடக்கிற தேர்வை மாநில கல்லூரிகளில் சேர வேண்டிய மாணவர்கள் வந்து மாநிலம் என்ன சொல்லுதோ அந்த நுழைவுத் தேர்வை மட்டும் நடத்திட்டு, இல்லை காமனான 12ஆம் வகுப்பு தேர்வு மட்டும் நடத்தி அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுல என்ன தவறு இருக்க போகுது? இன்னும் சொல்ல போனால் இங்கே நடைபெறுற 12ஆம் வகுப்பு தேர்வுடைய கட் ஆஃப் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்லையும் நீங்கள் ஒன்றிய அரசு நடத்தும் கல்லூரிகளையும் கூட ஏற்றுக்கிட்டு அதன் பேரில் சேர்க்கை நடைபெற்றால் தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத சுமையை வந்து அவங்களுக்குள்ள திணிக்க வேண்டாங்கிறது தான் பொதுவான கருத்து. அங்கே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கு சிட்டி வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருந்தா கூட நியூயார்க்கு சிட்டியில் வந்து ஒரு மாநகராட்சி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கல்வி முறையை உருவாக்கலாம், தனி சிலபஸ் உருவாக்கி படித்து மேலே வந்த மாணவர்கள் இன்னும் இருக்காங்க. அப்படி தான் இருக்குது. ஸோ இது பல பேர் சொல்லியிருக்காங்க, இப்போ கல்வியாளர்கள் பல பேர் இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு.